ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். இது வந்து பார்த்திங்கன்னா மண்டே மார்னிங் எடுத்த விளாக். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டே இன் மை ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்காக நான் பாத்திரம் கழுவுறதுலேருந்து வீடு துடைக்கிறதுலேருந்து அப்படி போட மாட்டேன். ஜஸ்ட்டு வந்து சிம்பிளாக தான், அதாவது மேலோட்டமாக எடுத்திருக்கேன். முக்கியமான வேலைகள் மட்டும் எடுத்திருக்கேன். என்னென்ன செய்யலான்ட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லில்லி ஃப்ளவரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மண்டே மார்னிங். கடந்த ஒரு 4 நாட்களாக பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ தான் மழை விட்டுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக ஒரு மாதிரி ப்ரீஸி ஏரோட ரொம்ப ப்ளசண்ட்டாக ஸ்டார்ட் ஆச்சு மார்னிங். மண்டேங்கிறதால கொஞ்சம் பரபரப்போடு, ஏன்னா சண்டே எப்பயுமே நம்ம சோம்பேறித்தனமாக கொஞ்சம் லைட்டாக தூங்கியிருப்போம். அதனால மார்னிங் எழுந்திருக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பலாக தான் இருந்தது. இருந்தாலும் மார்னிங் எழுந்து சூடாக ஒரு கப் காஃபிலாம் குடிக்க மாட்டேன். பால் ரெடி ஆயிடுச்சு. மார்னிங் பால் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பருப்பு வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டேன். அப்புறம் வந்து சாதம், 3த்துலேயும் 3 வேலைகள் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த உருளைக்கிழங்கை ஏன் நான் பாயில் பண்ணுறேன்னா, இந்த உருளைக்கிழங்கை வந்து நான் தண்ணி ஊற்றி முன்னாடியே வேக வச்சுட்டேன்னா அப்படியே எடுத்து எண்ணெயில் வறுத்த மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் முன்னாடியே தாளித்து போட்டிருந்தீங்கன்னா டைம் போட்டிருக்கக்கூடாதான்னு கேட்கலாம். அது டைம் எடுக்கும். அதனால தான் நான் எப்பயுமே எனக்கு இது ஈஸியாகவும் இருக்கும், பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் அப்படி செய்கிறது. சாம்பார் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கொதிச்சிக்கிட்டே இருந்தது. இது வந்து புடலங்காய் கூட்டு, புளி இல்லாமல் வைக்கல, புடலங்காய் கூட்டு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு மட்டும்தான் இந்த சமையல். அதனால தான் கொஞ்சமாக சாம்பார் மட்டும்தான் எங்களுக்கெலாம், மற்றபடி யாரும் உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டாங்க. வேறு ஏதாவது பொரியல் செஞ்சுக்கலாம்னு ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு சாம்பாரும் சாதம் மட்டும் வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்லேட் வந்து போட்டுட்டேன். ரெகுலராக வந்து பாப்பாவுக்கு வந்து 2 எக் வந்து டாக்டர் கொடுக்க சொல்லியிருக்காங்க, அவள் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதால. ஆனால் அவள் 2 சாப்பிட மாட்டா. சரி 1ஆவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 1 மட்டும் தனியாக போட்டு வச்சுருக்கேன். அதில் பாதி தான் சாப்பிடுவாள். அப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தோசை, அப்புறம் மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாதம் வடித்து எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் நெய் விட்டு, அப்புறம் பருப்பு, புடலங்காய் கூட்டு இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணி பாக்ஸில் வச்சுடுவேன். நீங்கள் என்ன லஞ்ச் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கு அப்புறமா இட்லி மாவு வந்து எப்பயுமே வந்து நான் உடனே அரைச்சிடுவேன். அதிலே நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அதனால் உடனுக்குடன் அரைச்சி போட்டுருவேன். இன்றைக்கி வந்து இப்போ காலைக்கு மாவு இருக்குன்னா நைட்டுக்கு மாவு வந்து கண்டிப்பாக அரைச்சிடுவேன். இப்போ வந்து நம்ம இட்லிக்கு ஊற வச்சிடலாம். இதுதான் என்னுடைய டே இன் மை ரொட்டீன். அதை தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இது வந்து ஏரியோ குளமோ இல்லைங்க, இட்லிக்கு அரிசி களைஞ்சி ஊற்றின தண்ணி, இவ்வளோ தண்ணி நிற்கிது. நான் கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து கருப்பு உளுந்து ஸ்டாக் இல்லை. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபங்க்ஷன்லாம் வீட்டில் வந்ததால், கெஸ்ட்டு நிறையா வந்ததால் இட்லிக்கு வந்து உளுந்து அதிகமாக தேவைப்பட்டதால் உளுந்து சீக்கிரம் தீர்ந்துருச்சு. இப்போ தான் கொல்லையில் போட்டிருக்கோம். அது வர வரைக்கும் கடையில் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எப்பயுமே நாங்கள் வந்து கருப்பு உளுந்து தாங்க மஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவோம். இப்போ வந்து எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த உளுந்து. இதுலேயும் வந்து இந்த கருப்பு தோல் எடுக்கிறதுக்காக நிறைய கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம கையில் எடுத்து இப்படி செஞ்சு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணோன்னா இதில் இருக்க அழுக்குகள்லாம் போகும். நீங்கள்லாம் எப்படி ஒயிட் கலர் உளுந்தை வந்து இட்லிக்கு எப்படி ஊற வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நான் ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதையும் நம்ம ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம்.
ஆஃப்டர் ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வெயிலுங்கிறது அடிக்குது. இந்த துணிக்கெல்லாம் இன்றைக்கி தான் ஒரு விடிவு காலம். உள்ளே காய வச்சு ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி ஆயிடுச்சு. நம்மளும் துணி காய வச்சிட்டோம். நாங்கள் இத்தனை நாளாக மழை பெய்யக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் துணி காய வச்சுருந்தோம். இங்கே நனையாது, ஆனால் சீக்கிரம் காயாது. இருந்தாலும் ஓகே, அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் காய வச்சுருந்தோம். அந்த வீட்லேயும் இன்றைக்கி தான் துணி காய வைக்கிறாங்க. எல்லார் வீட்லேயும் என்றைக்கு வெயில் அடிக்குதோ அன்றைக்கி தான் எடுத்து காய வச்சிட்ருக்காங்க. நீங்களாம் எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் எவ்வளோ சந்தன மல்லி பூத்துருக்கு பாருங்களேன். அவ்வளோ அழகாக, எனக்கு அந்த மாதிரி பூத்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ ஒரு ஒயிட் கலரில் எட்டக்கேன்னு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. மிஷினில் போடுற துணி ஓரளவுக்கு நமக்கு ட்ரை ஆகிடும். கொஞ்ச நேரம் காற்றுல போட்டாலே காஞ்சிடும். ஆனால் கையால் ஹேண்ட் வாஷ் பண்ணுற துணி தான் காயறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாஷ் பண்ணியிருக்கு, அதுக்கு இன்னொரு பேட்சும் வாஷ் பண்ணியிருக்கு. மொத்தம் 2 பேட்ச் இருக்குது. உளுந்து கூட சேர்ந்து 3 பேட்ச் ஓடி இன்னொரு பேட்ச் வாஷ் பண்ணியிருக்கு, அதுக்கு இன்னொரு பேட்சும் வாஷ் பண்ணியிருக்கு. மொத்தம் 2 பேட்ச் இருக்குது. உளுந்து கூட சேர்ந்து 3 பேட்ச் செகண்ட் ஓடி. 12 மணிக்கு மாவு போட்டேன். இப்போ ஃபஸ்ட்டாக மணி 3:25 ஆகுது. என்னதான் வேலைன்னு தெரியாமல் வேலை ஓடிட்டு. உளுந்த மாவு பொறுத்தளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வர்றதுக்கு நம்ம கை வச்சு அதை வழிச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்லா வரும் மாவு பந்து போல். அப்போ தான் இட்லி சாஃப்டாக இருக்கும். கரெக்டாக 6:30 மணிக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆச்சு. மணி 4 ஆகுது. கொஞ்சம் நேரம் உட்கார மாவு முடிஞ்சு பள்ளி கரைச்சி வச்சு சூடாக ஆஃப் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நைட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், மார்னிங் நைட்டுன்னு ஒரு 2 டேஸ்க்கு யூஸ் ஆகும் இந்த மாவு. இதையும் கரைச்சி வச்சுட்டேன். இது ஒரு 2 ஹவர்ஸ் வெளியிலே புளிக்க வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாம். எனக்கு மாவு அப்பயே உப்பு போட்டு கரைச்சா தான் பிடிக்கும். நீங்கள் எப்படி கரைப்பீங்கன்னு முன்னாடியே சொல்லிடுங்க. நான் இப்பயே கரைச்சி ஒரு 2 ஹவர்ஸ் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாம். அதில் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் மாற்றும்போது வேறு ஒரு ஜாமானில் மாற்றி வச்சுருவேன். வேறு ஒரு பாத்திரத்தை தூக்கி வச்சுருவேன். மாவெல்லாம் அரைச்சி முடித்து கிரைண்டர் கழுவி முடிக்கவே மணி 5 ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் எனக்கு 5 மணிக்கு டியூஷன். அதுக்கப்புறம் டியூஷனுக்கு வந்துட்டேன். ஓகே டியர்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இது வரைக்கும் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டியர்ஸ்.